சென்னை, செங்கல்பட்டு உள்பட 4 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். நாளை கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. திருச்சியில் கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அமைக்க 290 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. குமரி மாவட்டத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சத்துணவில் அழுகிய முட்டை வழங்கப்பட்டதாக எழுந்த புகார். முட்டைகளை ஆய்வு செய்து பெறாத அமைப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் அழகு மீனா உறுதி. மீண்டும் ஒருமுறை பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவில் அழுகிய முட்டைகளை வழங்கி இருக்கிறது டிசாஸ்டர் மாடல் திமுக அரசு. கன்னியாகுமரி சம்பவத்தை மேற்கோள் காட்டி அண்ணாமலை காட்டம். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு வரும்போது மத்திய அரசோ மாநில அரசோ கவிழும் வாய்ப்புள்ளது. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கருத்து. கச்சத்தீவை மீட்பது மட்டுமே தமிழ்நாட்டு மீனவர்களின் பாதுகாப்பிற்கு நிலையான தீர்வு. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து. ஒத்திவைக்கப்பட்ட திமுக தலைமை செயற்குழு கூட்டம் வருகிற 22ஆம் தேதி நடைபெறும். கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மலர்கொடியின் மகனிடம் போலீசார் விசாரணை. பல்வேறு கொலை வழக்குகள் உள்ள நிலையில் போலீஸ் விசாரணை நடத்தி வருகின்றனர். கஞ்சா வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகாததால் பிடிவாரண்ட் பிறப்பித்து கைது செய்யப்பட்ட யூடியூபர் சவுக்கு சங்கர் தேனாம்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து அழைத்து சென்ற தேனி போலீசார். சென்னை துறைமுகத்தில் ரிவர்ஸ் எடுக்கும் போது கடலில் விழுந்த கார். மாயமான ஓட்டுநரை தேடும் பணிகள் தீவிரம். சென்னை திருவொற்றியூரில் மாநகர பேருந்தில் கதவை மூடும் பொழுது தாய் கண்முன்னே 5 வயது குழந்தையின் கைவிரல் நசுங்கிய சம்பவம். பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டம். சென்னை தாம்பரம் அருகே மெத்தபட்டமைன் விற்பனை செய்த 2 பேர் கைது. 1 கிராம் 8000 ரூபாய்க்கு விற்பனை செய்து வந்ததாக வாக்குமூலம். திருத்தணி முருகன் கோயிலில் நடைபெற்ற தங்க தேரோட்டம். அரோகரா கோஷத்துடன் மாட வீதிகளில் தேரை இழுத்து சென்ற பக்தர்கள். மார்கழி முதல் செவ்வாய்க்கிழமையொட்டி காஞ்சி குமரக்கோட்டத்தில் விமர்சையாக நடைபெற்ற வெள்ளித்தேர் பவனி. சிவவாத்தியங்கள் ஒலிக்க அரோகரா பக்தி முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே மதுபோதையில் தொடர்ந்து தகராறில் ஈடுபட்ட கணவன் கொலை. மனைவியை கைது செய்து போலீசார் விசாரணை. தஞ்சாவூரில் சொகுசு காரில் ரகசிய அறை அமைத்து 103 கிலோ கஞ்சா கடத்தல். 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. நெல்லை மாவட்டம் அம்பை அருகே வீட்டின் மீது நாட்டு வெடிகுண்டு வீச்சு. படுகாயமடைந்த நபருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. மர்ம கும்பலை தேடும் போலீசார்.
திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்கால் அருகே சலூன் கடை ஊழியர் மீது கொலைவெறி தாக்குதல். தன் மீது கார் மோத வந்தது குறித்து சலூன் கடை ஊழியர் கேள்வி கேட்டதால் விசிக நகர பொறுப்பாளர் ஆத்திரம். ராமநாதபுரம் திருவாடானாயில் கண்மாயிலிருந்து வெளியேறும் அதிக அளவு நீரில் மூழ்கி நெற்பயிர்கள் சேதம். உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவில் வெளுத்து வாங்கிய கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. திண்டிவனம் அருகே ஐயப்ப பக்தர்கள் பயணித்த வேன் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து. படுகாயமடைந்த 20க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை. உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு 5 கோடி ரூபாய் பரிசு தொகையை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் வழங்கி கௌரவிப்பு. அவர்களுக்கு தற்போது 5 கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாட்டில் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் சாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குகேஷ் அவர்களுக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு அனுப்பப்பட்டது ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா. விசாரணைக்கு 269 பேர் ஆதரவும் 198 பேர் எதிர்ப்பும் தெரிவித்தனர். கருத்து சுதந்திரத்தை குறைக்கவே காங்கிரஸ் முதன்முறையாக அரசியல் அமைப்பை திருத்தி 19A சட்டப்பிரிவை சேர்த்தது. மக்களவையில் நேரு இந்திரா காந்தி மீது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடும் தாக்கு. இந்தியா சீனா இடையே இன்று சிறப்பு பிரதிநிதிகள் கூட்டம். 5 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் ஆலோசனையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பங்கேற்க உள்ளதாக தகவல். பஞ்சாபில் இன்று ரயில் மறியல் போராட்டத்திற்கு விவசாயிகள் திட்டம். விவசாயிகள் சங்க தலைவர் சர்வான் சிங் பாந்தர் அறிவிப்பு. பெங்களூருவில் கடையில் 24 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல். நைஜீரியாவை சேர்ந்த பெண்ணை கைது செய்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை. ஆந்திராவில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான 45 டன் செம்மரக்கட்டைகள் பறிமுதல். குஜராத் வரை சென்று செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்த போலீசார் 3 பேரை கைது செய்தனர். ரஷ்ய அணுசக்தி பாதுகாப்பு படைத்தலைவர் கிரில்லோ மாஸ்கோவில் வெடிகுண்டு வைத்து படுகொலை. இந்த தாக்குதலுக்கு உக்ரைனின் உளவு அமைப்பு பொறுப்பேற்றுள்ளதாக தகவல். வானூட்டு தீவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். கட்டிட இடிபாடுகளில் சிக்கி 16 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல். விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ISL கால்பந்து போட்டி. பஞ்சாப் FC அணியை 4-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது ஈஸ்ட் பெங்கால் FC அணி. ப்ரோ கபடி லீக் போட்டியில் பெங்களூரு அணியை வீழ்த்தி ஜெய்ப்பூர் வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணியை வீழ்த்தி ஊபி யோதாஸ் அபாரம்.